எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி கதையோட தொடர்ச்சி. பிறை நிலவு எட்டி பார்த்து கொண்டிருந்தது. விளாமரத்தின் அடிவாரத்தில் கூளையனை புதைத்தனர். தன் கண்களுக்கு முன்னால் கூளையன் வெட்டி சாய்க்கப்பட்டதை தேக்கனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிறு வயது முதல் உற்ற தோழனாய் இருந்தவனை பறிகொடுத்த பதற்றம் அவனது உடல் முழுவதும் இருந்தது. மறுகணமே கருங்கைவாணனை வீழ்த்த கிடைத்த வாய்ப்பையும் பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. ஒருவேளை அது நடந்திருந்தால் கூட மனம் சற்றே ஆறுதல் அடைந்திருக்கும். தேக்கனின் முகம் மிகவும் இறுகி இருந்தது. புதைத்து முடித்தவுடன் எல்லோரும் இரளிமேட்டில் இருக்கும் பட்டாப்பிரை நோக்கி வலதுபுறமாக திரும்பி நடந்தனர். தேக்கன் மட்டும் இடதுபுறமாக நாகக்கரட்டை நோக்கி நடக்க தொடங்கினான். இறுதியாக சென்று கொண்டிருந்த முடியன் அவனை பார்த்தபோது, முரியன் ஆசானை பார்த்துவிட்டு வருகிறேன், நீ போ என்றான். முடியனுக்கு புரிந்தது. உடல் வலியோடு மனவலியும் சேர்ந்திருக்கிறது. கிழவன் எதையும் வாய் திறந்து சொல்ல மாட்டான் என்று எண்ணியபடி நடந்தான். எங்கும் வீரர்களின் ஓசை கேட்டபடி இருந்தது. நாகக்கரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் இடைப்பட்ட சமவெளி பள்ளத்தாக்கு எங்கும் ஓலை வைந்த சிறு குடில்கள் எண்ணற்றவை அமைக்கப்பட்டிருந்தன. வீரர்களுக்கு உணவு தங்கள் எல்லாம் அந்த குடில்களில்தான். தேக்கன் அக்கம்பக்கம் யாரையும் பார்க்கவில்லை. நேராக முரியன் ஆசானின் குடிலை நோக்கி வேகமாக நடந்தான். வளர்பிறையாதலால் வானில் ஒளி பரவல் விரைவாக இருந்தது. ஆசானின் குடில் சற்று தொலைவில் இருக்கிறது. குதிரையில் போகலாம் என்று வீரர்கள் சொன்னதற்கு தேக்கன் மறுத்துவிட்டான். குதிரை பாய்ந்து செல்லும் போது விலா எலும்பு குத்தி உள்ளே ஏறுகிறது. வலி தாங்க முடியவில்லை. அதனால்தான் குதிரையை தவிர்த்து வேக வேகமாக நடந்தான். எங்கும் பந்தங்கள் ஏற்றப்பட்டிருந்தன. உலைக்களங்களில் தீப்பொறிகள் பறந்து கொண்டிருந்தன. சாணை கல்லில் கருவிகள் கூர்த்தீட்டப்பட்டு கொண்டிருந்தன. பொதினிமலை சாணை கற்கள் தனி சிறப்பு வாய்ந்தவை. மற்ற சாணை கற்களை விட 2 மடங்கு வேகத்தில் ஆயுதங்களை கூர்த்தீட்டக்கூடியவை. அவை கருவிகளோடு உரசும் போது தெரிக்கும் பொறியில் நீலமேறி இருக்கும். வேல், ஈட்டி, எகல், ஆலம், சகடம், குந்தம், கயலி, ஈர்வாள் என்று நாள்தோறும் ஆயுதங்களை கூர்தீட்டி வாங்கிக் கொள்வது போர் வீரர்களுக்கு வழக்கம். காட்சிகளை பார்க்க பார்க்க தேக்கனின் மனவேதனை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. வாழ்வில் இனி தனக்கான ஆயுதங்களை கூர்த்தீட்டவே முடியாதோ என்று தோன்றியது. போர் முடிந்த இரவில் நீல நிற பொறிகள் உதிர்க்கும் தீ கங்குகளை ஒவ்வொரு வீரனும் ஆசையோடு பார்த்து கொண்டிருப்பான். இன்றைய போரில் எதிரியோடு தான் நிகழ்த்திய தாக்குதலால் தனது ஆயுதங்கள் முனை மழுங்கி போயுள்ளன என்பதை உலைக்களத்தில் உள்ளவர்களிடம் சொல்வதில்தான் அவனது பெருமை இருக்கிறது. ஒருவேளை இன்று நான் எனது ஆயுதத்தை கூர்த்தீட்ட உலைக்களம் சென்றிருந்தால் என்ன பேசியிருப்பேன்? எனது கை கெட்டும் தொலைவில் எதிரிப்படை தளபதி இருந்தும் அவனது தலையை வெட்டி சரிக்காமல் விட்டுவிட்டேன் என சொல்லியிருப்பேனா? பரம்பின் எந்த ஒரு வீரனுக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பை இழந்து நிற்கிறேன். இனி நான் போர்க்களம் புக வேண்டுமா என்ற அடுக்கடுக்காய் கேள்விகள் மேலேறியபடி இருந்தன. ஆனாலும் மன ஓட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டான். கயிறுகள் இறுக முடைந்திருந்த கட்டில் ஒன்றில் குடிலின் முன் உட்கார்ந்திருந்தார் முரியன் ஆசான். சுற்றிலும் இளம் மருத்துவர்கள் தங்களின் வேலைகளை பார்த்தபடி இருந்தனர். தேக்கன் வந்தவுடன் அவர்கள் சற்று விலகி போயினர். தேக்கனின் முகத்தை பார்த்ததும் வலியின் கூறுகளை முரியன் ஆசானால் உணர முடிந்தது. எதிரில் இருந்த மரப்படுக்கையில் படுக்க சொன்னார். ஒரு புறமாக சாய்ந்து கையூன்றி உடலை கிடத்தினான் தேக்கன். அவன் படுக்கும் விதமே காயத்தின் தன்மையை சொன்னது. நெஞ்செலும்பின் அடிப்பகுதி சற்றே வீக்கம் கொண்டிருந்தது. அதை ஆசான் தொட்டபோது வலி பொறுக்க முடியவில்லை. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் இருந்தான் தேக்கன். அந்த இடத்தை விரலால் அழுத்தியபடி தேக்கனின் முகத்தை ஆசான் பார்த்தபோது தேக்கன் சொன்னான், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். போர் முடியும் வரை நான் களத்தில் நிற்க வேண்டும் என்றான். மருத்துவனிடம் முன் நிபந்தனை கூடாது. சிகிச்சை பெறுவதற்கான காரணத்தை மருத்துவனிடம் மறைக்க கூடாதல்லவா? போர்க்களத்தில் நின்றால் மட்டும் போதுமா? போரிட வேண்டாமா என்று கேட்டார் ஆசான். வேண்டாம், இந்த போரை வெற்றியாக்குவது முடியனின் கடமை. அவன் அதை செய்து முடிப்பான். நான் களம் விட்டு அகன்றால் பாரி களம் இறங்கும் சூழல் உருவாகிவிடும். அதை தவிர்ப்பதுதான் எனது வேலை. அதே நேரம் எனது செயல் மற்றவர்கள் ஐயம் கொள்ளாதபடி இருக்க வேண்டும் என்றான். உடலெங்கும் அழுத்தி பார்த்து உள்காயங்களை கணித்தபடியே ஆசான் சொன்னார். வாளும் வில்லும் ஏந்தக்கூடாது, ஈட்டியை வைத்துக் கொள்ளுங்கள். ஆயுதம் கை கொண்டதாகவும் இருக்கும், ஊன்றி நிற்க உதவியாகவும் இருக்கும் என்றார் முரியன் ஆசான். தேக்கன் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவன் கண்கள் வார்த்தைகளின் கசப்பை விழுங்க முடியாமல் துடித்தன.
அப்போது தேக்கனை சந்திக்க வீரன் ஒருவன் வந்தான். ஆனால் மாணவர்களோ தேக்கனுக்கு சிகிச்சை தொடங்கிவிட்டதால் வீரனை சற்று தொலைவிலேயே நிறுத்தினர். வடகோடியில் காட்டுக்குள் நுழைந்த வேட்டூர் பழையன் ஆட்கொல்லி மரத்தை அண்டி எண்ணற்றோரை கொன்று தானும் இறந்துள்ளார் என்ற செய்தியை சொல்வதற்காக அந்த வீரன் காத்திருந்தான். உலைக்களத்தில் எண்ணிலடங்காத ஆயுதங்களை உருவாக்கும் வேலை இரவு பகலாக நடந்தது. ஆனால் அவற்றின் ஓசை எதுவும் மூஞ்சலுக்குள் கேட்காது. ஏனென்றால் உலைக்களம் இருக்கும் பகுதி, படைக்கல பேரரங்கு இருக்கும் பகுதி, மருத்துவ கூடாரம், மூஞ்சல் என்று எல்லாம் தனித்தனியே வெகு தொலைவில் இருந்தன. பொழுது நள்ளிரவை நெருங்கி கொண்டிருந்தது. குலசேகர பாண்டியன் சொல்லியதைப் போல புதிய தாக்குதல் திட்டத்தோடு கூடாரத்துக்குள் நுழைந்தான் கருங்கைவாணன். உள்ளே அனைவரும் காத்திருந்தனர். செங்கணச்சோழன் கரும்பாக்குடியினரை பற்றி சொன்ன செய்தியை கேட்டு மகிழ்ந்து போயிருந்தான் உதயஞ்சேரன். தந்தை குலசேகர பாண்டியனின் திட்டத்தை கேட்டு ஆச்சரியம் கொண்டிருந்தான் புதிய விருப்பன். அனைவரும் மிக இறுக்கமான சூழலில் இருப்பார்கள் என்று நினைத்து உள்ளே வந்த கருங்கைவாணன் வேந்தர்களின் முகங்களை பார்த்து சற்றே குழப்பமானான். ஆனாலும் அவன் வகுத்த திட்டத்தை பற்றி கூறலானான். நிறைந்த அவையில் அவமானப்பட்ட ஒரு தளபதியின் சினம் அவன் வகுத்த திட்டத்தின் வழியே வெளிப்பட தொடங்கியது. 3ஆம் நாள் போர்களின் அனுபவத்திலிருந்து நான் சில முடிவுகளுக்கு வந்துள்ளேன். எதிரிகளின் போர் உத்தி நம்மால் முன் உணர முடியாததாக இருக்கிறது. இனிமேலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் படையின் வலிமை எதில் இருக்கிறது என்பதை என்னால் கணிக்க முடிந்திருக்கிறது என்றான். இதுவரை தாக்குதல் உத்தியை பற்றி மட்டுமே பேசிய கருங்கைவாணன் முதல் முறையாக எதிரிப்படையின் நுணுக்கங்களை பற்றி பேச தொடங்கியதை அவை உன்னிப்பாக கேட்டது. நம்மோடு ஒப்பிட்டால் பரம்பின் படை அளவில் மிக மிக சிறியது. ஆனாலும் அவர்கள் 3 நாள் போர்களிலும் முன்னேறி தாக்கியுள்ளனர். அதற்கு காரணம் அவர்களது படையின் மைய அச்சாக இருக்கும் வில்படைதான். அவர்கள் அம்பெய்யும் தொலைவில் சரிபாதைதான் நம் வீரர்களால் அம்பெய்ய முடிகிறது. எனவே வில் படையினரை நம்மால் நெருங்கவே முடிவதில்லை. அந்த படையினர் போர்க்களத்தின் நடுவில் இருக்கின்றனர். அதனால் எதிரி படையின் மீது நம் படையினர் தாக்குதலை குவித்து முன்னேற முடியவில்லை. எனவே நமது தாக்குதலின் மூலம் எதிரிகளை தற்காப்பு நிலைக்கு தள்ள முடியவில்லை. மாறாக எதிரி படையின் ஏதாவது ஒரு பிரிவு மூஞ்சலை நோக்கி தொடர்ந்து முன்னேறி தாக்குகிறது என்றான். கருங்கைவாணனின் கணிப்பு மிக சரியானது என்று தோன்றியது. ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் இருந்தார் குலசேகர பாண்டியன். நாளைய போரில் பரம்பின் வில் படையை முழுமுற்றாக செயலிழக்க வைப்பதற்கான திட்டத்தை விளக்கினான். போர் உத்திகளை வகுப்பதில் அவன் கொண்டிருந்த அனுபவம் அவன் உச்சரித்த ஒவ்வொரு சொல்லிலும் இருந்தது. சோழவேளன் மிரட்சியோடு அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். கருங்கைவாணன் திட்டத்தை கூறி முடிக்கும் போது யாரும் மறு சொல்லின்றி அதை நிறைவேற்ற ஆயத்தமானார்கள். நாளைய போர் வேந்தர்கள் கொண்டாடும் செய்தியை தரும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை. உடலும் மனமும் தளர்ந்தபடி பரன் மீது நின்று கொண்டு எழும் கதிரவனை பார்த்தார் திசைவேளர். செம்பிளம்பின் வட்டவடிவை மேக துண்டுகள் தழுவி கிடந்தன. வானில் பறவை ஏதும் தென்படவில்லை. கண்கள் வெளியெங்கும் பார்த்து திரும்பின. வழக்கத்துக்கு மாறாக வேந்தர் படைகள் நிலை கொண்ட பகுதியில் தூசியும் புழுதியும் சூழ்ந்திருந்தன. போர் தொடங்கி நீண்ட பொழுதுக்கு பிறகுதானே இவ்வளவு புழுதி மேலெழும்பும். இன்று என்ன நடந்துள்ளது? போர் தொடங்கும் முன்பே புழுதி இவ்வளவு உயரத்துக்கு சூழ்ந்துள்ளதே என்று நினைத்தபடியே நாளிகை வட்டிலை பார்த்தார். கோலின் நிழல் உள்ளிழுத்து கொண்டிருந்தது. சரியான இடத்தை தொட்டதும் வலது கையை உயர்த்தினார். பரணெங்கும் இருந்து ஓசை எழுப்பப்பட்டது. தட்டியங்காட்டு போரின் 4ஆம் நாள் தொடங்கியது. கை உயர்த்தி இமை பொழுது கடப்பதற்குள் நிலம் எங்கும் இருந்து வீரர்களின் பெரும் முழக்கமும் முரசுகளின் பேரோசையும் வெளியே அதிரச் செய்தன. வழக்கத்தை விட பல மடங்கு ஓசை கனப்பொழுதில் மேலெழும்பியது. களத்தில் என்ன நடக்கிறது என்று திசைவேளர் கூர்ந்து பார்த்தார். பரம்பு படை வழக்கம் போல தாக்குதலுக்கு ஆயத்தமானது. ஆனால் வேந்தர் படையோ வழக்கத்துக்கு மாறாக வெள்ளம் போல பரவி விரிய தொடங்கியது. எல்லா திசைகளிலும் ஓசையுடன் புழுதி மேலெழுந்து கொண்டிருந்தது. இதுவரை வேந்தர் படை வடக்கு தெற்காக வரிசைகளை ஏற்படுத்தி கண்ணு கெட்டும் தொலைவு வரை அணிவகுத்து நிற்கும். முதல் நிலைப்படை, 2ஆம் நிலைப்படை, 3ஆம் நிலைப்படை என்று 3 பெரும் தொகுப்புகளாக படை நின்றிருக்கும். முதல் நிலைப்படை பரம்பு படையோடு மோதி கொண்டிருக்கும். இழப்புகள் அதிகமாகும் போது அடுத்தடுத்து நிலையில் இருக்கும் வீரர்கள் முதல் நிலை படையோடு வந்து இணைவார்கள். ஆனால் இன்றைய போரில் வேந்தர் படை வழக்கம் போல அணிவகுக்கவில்லை. பெரும் மாற்றம் நடந்துள்ளது. ஆனால் என்னவென்று புரிபடவில்லை.
முரசின் ஓசை கேட்டதும் தாக்குதலுக்கு தயாரானது பரம்பு படை. நேற்றைய போரில் மூஞ்சலின் அருகே பரம்பின் குதிரைப்படை சென்றது. இன்றைய போரில் மூஞ்சலுக்குள் நுழையும் திட்டத்தோடு முடியன் வந்திருந்தான். குதிரைப்படையை 6 கூறுகளாக பிரிப்பது என்று முடிவெடுத்திருந்தான். மூஞ்சலின் வடிவம் அவன் கண்களுக்குள்ளேயே இருந்தது. குதிரைப்படையின் 2 பிரிவுகள் மூஞ்சலை அடையும் வரை போரிடக்கூடாது. அந்த 2 பிரிவுகளையும் மூஞ்சலின் அருகே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மற்ற 4 பிரிவுகளின் வேலை. அந்த 4 பிரிவுகளுக்குள்ளும் முடியன் பொறுப்பானவன். மூஞ்சலின் அருகில் சென்றதும் எதிரிகளின் தாக்குதல் பல மடங்கு வலிமை கொண்டதாக இருக்கும். ஏறக்குறைய அனைவரும் கவச வீரர்களாக இருப்பார்கள். எனவே மிக வலிமையான தாக்குதல் இன்றி மூஞ்சலை சுற்றியுள்ள அரணை உடைத்து உள்ளே செல்ல முடியாது. எனவே மிக தேர்ந்த வீரர்களை கொண்டு அந்த பிரிவினரை உருவாக்கி இருந்தான். அதற்கு இரவாதனை பொறுப்பாக்கி இருந்தான். போர் தொடங்கிய கணத்தில் வேந்தர் படையின் மின்னல் வேக செயல்பாடு யாரும் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. எல்லா திசைகளிலும் வேந்தர் படையினர் பிரிந்தும் கலைந்தும் விரைந்து கொண்டிருந்தனர். பரம்பு படையின் மீது அவர்கள் தாக்குதல் தொடுக்கவில்லை. ஆனால் களமெங்கும் விரைந்து கொண்டிருந்தனர். என்ன செய்கிறார்கள் என்று யாருக்கும் பிடிபடவில்லை. முன்னணியில் விரைந்து கொண்டிருந்தவை தேர்கள்தான். திகிரியையும் ஆளியையும் உருளியாக கொண்ட வலிமை மிகுந்த கூவிரம் வகை தேர்கள் விடுபட்ட அம்புகளைப் போல விரைந்து கொண்டிருந்தன. பரன்மேல் நின்றபடி திசைவேளர் இமைக்காமல் அவற்றை பார்த்து கொண்டிருந்தார். பரம்பு படையை விட்டு மிக விலகி அவர்கள் எங்கே போகின்றனர் என்று பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் அதற்கும் அப்பால் தேர்ப்படையின் இன்னொரு அணி போய்கொண்டிருப்பது தெரிந்தது. சற்றே அதிர்ச்சியோடு முன்னேறி செல்லும் அந்த அணியை கூர்ந்து பார்த்தார். விரையும் தேர்களின் மீது காலை கதிரவனின் ஒளி பட்டு சிதறியபடி இருந்தது. உற்று கவனித்தார். அவையெல்லாம் நிறைந்த பூக்களை கொண்ட கொடிஞ்சி வகை தேர்கள். இந்த வகை தேர்களை எந்த கருவி கொண்டும் சேதப்படுத்த முடியாது. திசைவேளர் தலையை எக்கி பார்த்தார். தேர்களின் உச்சியில் இருந்த கூம்பு மொட்டுக்குள் கதிரவனின் ஒளி பட்டு தகதகத்தது. உராய்வில் பறக்கும் தீப்பொறி போல விரையும் அவற்றின் வேகத்தில் மின்னி நகர்ந்தது வெய்யோன் பொன்னொளி. கண் பார்க்கும் நில விளிம்பில் தேர்கள் எழுப்பும் மண் புழுதி அலையலையாய் மேலெழுந்து கொண்டிருந்தது. என்ன நடக்கிறது என்று திசைவேளருக்கு புரிய தொடங்கியது. 3 நிலைகளில் நின்றிருந்த வேந்தர் படையின் ஒழுங்கை கருங்கைவாணன் என்று மாற்றிவிட்டான். முதல் நிலைப்படை வழக்கம் போல பரம்பு படையை எதிர்கொள்ள முன்னால் நகர்ந்து போய்கொண்டிருக்கும் போது 2ஆம் நிலைப்படை பரம்பு பகுதியின் இடுப்பு பகுதியை சூழ வேண்டும். அதே நேரம் 3ஆம் நிலைப்படை அதைவிட தொலைவில் அரைவட்ட வடிவில் பயணித்து பரம்பு படையின் பின்புறத்தை அடைய வேண்டும். அதாவது பரம்பு படை முழுமுற்றாக வேந்தர் படையால் சூழப்பட வேண்டும். அவ்வளவு தொலைவு பயணித்து பரம்பின் மொத்த படையையும் முற்றுகையிடுவதற்கு தேவையான அளவு வீரர்கள் வேந்தர் படையில் இருந்தனர். அதனால்தான் கருங்கைவாணன் இந்த திட்டத்தை தீட்டினான். அவன் வகுத்த திட்டப்படி வேந்தர்களின் தேர்ப்படை மின்னல் வேகத்தில் பரம்பு படையின் பின்பகுதியை நோக்கி மிக தொலைவில் அறவட்டம் அடித்து விரைந்து கொண்டிருந்தது. அந்த தேர்கள் எல்லாவற்றிலும் மணிகள் கட்டப்பட்டிருந்தன. எனவே மணிகளின் பேரோசை எங்கும் எதிரொலித்தது. எழும் பொழுதியும் வீரர்களின் பேரோசையும் தெரிக்கும் மணியோசையுமாக போர்க்கள வெளியெங்கும் வேந்தர் படையின் ஆதிக்கம் மேலெழுந்தது. தனது திட்டப்படி விரைந்து தாக்குதலை தொடுக்க வேண்டிய முடியன் போர் தொடங்கிய கணமே நிதானம் கொள்ள தொடங்கினான். எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பது சற்றே குழப்பமாக இருந்தது. அவர்கள் யாரும் பரம்பு படை நோக்கி ஒற்றை அம்பை கூட எய்யவில்லை. ஆனால் எல்லோரும் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். எதிரிகளின் திட்டம் என்ன என்பதை அறிய அவர்களின் செயலை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் முடியன். ஆனால் கடைசி வரிசையில் ஈட்டியை ஊன்றுகோலாக பிடித்தபடி சாய்ந்து நின்று கொண்டிருந்த தேக்கனுக்கு பிடிபட தொடங்கியது. ஏனென்றால் பரம்பு படையை விட்டு மிக விலகி அரைவட்ட வடிவில் புழுதி மேலெழுந்து கொண்டிருந்தது. மேலெழும் புழுதியின் முன்முகம் அவன் இருக்கும் பின்புறத்தை நோக்கி வளைந்து வந்து கொண்டிருந்தது. கருங்கைவாணன் தாக்குதலுக்கான திட்டத்தை உருவாக்கிய கணத்தில் இருந்து மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நேற்று நள்ளிரவு மூவேந்தர்களும் இந்த திட்டத்தை ஏற்றனர். கொல்லப்பட்ட தேர்ப்படை தளபதி நகரி வீரனுக்கு பதில் வெறுகானனை புதிய தளபதியாக நியமித்தான் செங்கனச்சோழன். சூலக்கையனுக்கு பதில் மாகணனை தளபதியாக நியமித்தான் குலசேகர பாண்டியன். உடனடியாக தாக்குதல் திட்டத்துக்கான வேலைகள் தொடங்கின. படைக்கல கொட்டிலில் இருக்கும் ஆயுத வாரியை நோக்கி முதல் ஆணை பிறப்பிக்கும் பொழுது நள்ளிரவை தொட்டு நின்றது.
வழக்கம் போலவே நாளைய தாக்குதல் நடக்கும் என்று நினைத்த ஆயுதவாரி வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் படைப்பிரிவுகளுக்கு வழங்கிவிட்டு தனது கூடாரத்துக்கு சென்றார். உள்ளே சென்று அமர்ந்ததும் தலைமை தளபதியின் ஆணையோடு வீரன் ஒருவன் வந்து நின்றான். ஆணையை கண்டதும் அவர் அதிர்ச்சிக்குள்ளானார். நாளைய போரில் வேந்தர் படையில் இருக்கும் அத்தனை வீரர்களும் களம் புகுந்து எதிரிகளின் மீது தாக்குதல் நடத்தப் போகிறார்கள். எனவே அனைவருக்கும் தேவையான ஆயுதங்களை உடனடியாக கொண்டு சேர்க்கும் ஏற்பாடுகளை செய்யும்படி அதில் கருங்கைவாணனின் உத்தரவு இருந்தது. இதுவரை முதல் நிலை படை வீரர்கள் மட்டுமே தாக்குதல் தொடுத்தனர். மற்ற இரு நிலைகளிலும் இருந்த வீரர்கள் தாக்குதல் களத்துக்கு தேவைப்பட்டால் மட்டுமே சென்றனர். தாக்குதல் களத்துக்குள் வீரர்கள் அனைவரும் புகுந்தால் அவர்களிடம் இருக்கும் ஆயுதங்களைப் போல குறைந்தது 6 மடங்கு ஆயுதங்களை அவர்களுக்கு கொண்டு சேர்க்க ஆயுதவாரி ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும். தாக்கும் அணியின் பின்புறம் ஆயுத வண்டிகள் எந்நேரமும் அணிவகுத்து நிற்க வேண்டும். இப்போது படை முழுவதும் இருக்கும் அனைத்து வீரர்களும் தாக்குதலுக்கு கிளம்ப போகிறார்கள் என்றால் அனைவரின் கைகளிலும் தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் இருக்க வேண்டும். அனைத்து படையினருக்கும் களத்துக்கு தேவையான ஆயுதங்களை வண்டியில் ஏற்றி ஆயத்தப்படுத்த வேண்டும். இவையெல்லாம் இந்த நள்ளிரவுக்கு பின் எப்படி சாத்தியமாகும்? ஒருபோதும் முடியாது என்று புலம்பியபடி தலைமை தளபதி எங்கே இருக்கிறார் என கேட்டார் ஆயுதவாரி. செய்தியை கொண்டு வந்த வீரன் மூஞ்சலுக்குள் இருந்துதான் இதை கொடுத்து விட்டார் என்றான். மூஞ்சலுக்குள் இருந்தால் எந்த உத்தரவையும் பிறப்பிப்பாரா? நள்ளிரவுக்கு பின் எப்படி இவ்வளவு ஆயுதங்களையும் கொண்டு சேர்க்க முடியும்? நாளைய போரில் சரிபாதி வீரர்களை களத்தில் இறக்குவோம். நாளை மறுநாள் முழுமையாக அனைவரையும் களத்தில் இறக்க ஏற்பாடு செய்வோம் என்று நான் சொன்னதாக போய் சொல் என்று கூறி அந்த வீரனை திருப்பி அனுப்ப முற்பட்டார். ஆனால் வீரனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியில் பெரும் கூச்சலோசை கேட்டது. இந்த நள்ளிரவில் என்ன இவ்வளவு சத்தம் என்று எண்ணியபடி கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து பார்த்தார். படைக்கல பேரரங்கை நோக்கி ஆயுதங்களை ஏற்றிச் செல்ல யானைகளும் குதிரை வண்டிகளும் மாடுகள் பூட்டிய நீள வண்டிகளும் அணியணியாய் வந்து கொண்டிருந்தன. படைக்கல பேரரங்கின் முன்னால் பெரும் கூட்டம் கூடிக்கொண்டிருந்தது. தொலைவில் இருந்து இந்த காட்சியை பார்த்த ஆயுதவாரிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. 3 நாள் போரிலும் கொல்லப்பட்டது போக மீதம் இருக்கும் 45 சேனை முதலிகளும் அவர்களுக்கு கீழே இருக்கும் 450 சேனை வரையர்களும் நாளை தங்களின் படைகளை களம் நோக்கி தாக்குதலுக்கு நகர்த்துகின்றனர். அனைத்து படை பிரிவுகளுக்கும் தேவையான ஆயுதங்களை பெற்று செல்ல சேனை முதலிகளின் உத்தரவோடு படை பணியாளர்கள் போர்க்கள பேரரங்குக்கு முன்னால் வந்து குவிய தொடங்கிவிட்டனர். மிரண்டு போனார் ஆயுதவாரி. தன்னிடம் கேட்காமல் இந்த நள்ளிரவுக்கு பின் இப்படியொரு உத்தரவை சேனை முதலிகளுக்கு எப்படி வழங்கலாம் என்று கடும் கோபத்தோடு பேரரங்கு நோக்கி விரைந்தார். பாண்டியனின் படைக்கல பேரரங்குதான் மூஞ்சலுக்கு அருகில் இருக்கிறது. சேரனின் பேரரங்கு தென்புறத்திலும் சோழனின் பேரரங்கு வடபுறத்திலும் சற்று சற்று தொலைவில் இருக்கின்றன. ஒவ்வொரு பேரரங்கும் மூஞ்சல் நகரை விட பெரியது. எண்ணற்ற கூடாரங்களை கொண்டது. ஒவ்வொரு கூடாரத்திலும் ஒவ்வொரு வகையான ஆயுதங்களை வரிசைப்படுத்தி வைத்திருந்தனர். 4 வகையான வில்கள், 13 வகையான அம்புகள், 20 வகையான வாள்கள், 8 வகையான வேல்கள், 3 வகையான குறுவாள்கள், 3 வகையான தண்டங்கள், 3 வகையான கேடயங்கள், இவை தவிர 100க்கும் மேற்பட்ட தனித்துவமான ஆயுதங்கள் என்று அனைத்தும் வகை பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை எடுத்து தருவதிலும் களத்தில் வீரர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலும் சிறு குழப்பம் நடந்தாலும் அது களத்தின் போக்கை வெகுவாக பாதிக்கும். முன்களத்தில் நின்று போரிடும் உலோகவில் ஏந்திய பெரும் வீரர்களுக்கு கணை, வாளி, கதிர் ஆகிய 3 வகை அம்புகள் தான் கொடுக்கப்பட வேண்டும். மற்ற வகை அம்புகள் உலோக வில்லுக்கு ஏற்றவை அல்ல. அதே போல 5 முடிச்சுகள் கொண்ட மூங்கில் வில்களை ஏந்தி நிற்கும் வீரனிடம் கோல் அம்பினையோ கதிரம் அம்பினையோ கொடுத்தால் ஒரு பனை தொலைவு கூட பாயாது. 7 அல்லது 9 முடிச்சுக்களை கொண்ட பட்டு நூலால் ஆன நாணை பயன்படுத்தும் வில்லாளிதான் விற்படையின் நடுவில் வலிமையோடு நின்று போரிடுவான். அவனுக்கு தேவை சரவகை அம்புகள் மட்டுமே. இவை அனைத்தும் துல்லியமான கணக்குகளின் அடிப்படையில் வகை பிரித்து அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. எந்த விதமான குழப்பமும் இன்றி மிக கவனமாக செயல்பட வேண்டிய பணி இது. ஒரு முறை இதில் குழப்பம் ஏற்பட்டு வரிசையாக அடுக்கப்பட்டுள்ள அம்புக்கட்டுகள் மாறி இன்னொரு அறையில் வைக்கப்பட்டு விட்டால் அதன் பொருட்டு களத்தில் எத்தனையோ வீரர்கள் உயிரிழக்க நேரிடும். எனவே பேரரங்கில் ஆயுதம் கையாள்வதை எந்தவித அழுத்தமும் கொடுக்காமல் செயல்படுத்த வேண்டும். ஆனால் கருங்கைவாணனின் செயல் எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு மூடனின் முடிவை ஒத்தது என்று மனதுக்குள் வசைபாடியபடியே
போர்க்கள பேரரங்குக்கு வந்தார் ஆயுதவாரி. அங்கோ எண்ணற்ற போர்க்கள பணியாளர்கள் தங்களுக்கான ஆயுதங்களை வண்டியில் வேகமாக ஏற்றி கொண்டிருந்தனர். தான் வரும் முன்பு எப்படி இந்த வேலையை தொடங்கினார்கள் என்ற கோபத்தோடு ஆயுதவாரி உள்ளே நுழைந்த போது அங்கு கருங்கைவாணன் நின்று கொண்டு பணிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தான். எண்ணற்ற வண்டிகளும் யானைகளும் ஆயுதங்களை ஏற்றிச் செல்ல காத்திருந்தன. வேகமாக வந்து பணியை ஒருங்கிணையுங்கள் என்று ஆயுதவாரியை பார்த்து சத்தம் போட்டு கூறினான் கருங்கைவாணன். மிகுந்த கோபத்தோடு வந்த ஆயுதவாரிக்கு வீரர்களும் பணியாளர்களும் நிறைந்த இந்த இடத்தில் தலைமை தளபதியிடம் எப்படி சினத்தை வெளிப்படுத்துவதென்று தெரியவில்லை. விரைவாக பிரித்து அனுப்புங்கள், சேரனின் பேரரங்கில் இருந்து ஆயுதமேற்றப்பட்ட வண்டிகள் அப்போதே வெளியேறிவிட்டன என்றார். பாண்டியனின் ஆயுதவாரி சற்றே அதிர்ச்சிக்கு உள்ளானார். அதற்குள் எப்படி அவர்கள் பிரித்து அனுப்பினார்கள் என்றார். அவர்கள் ஆயுதவாரி இரவில் கூடாரத்துக்கு சென்று ஓய்வெடுப்பதில்லையாம், ஆயுத பேரரங்கில் தான் இருப்பாராம். எனவே செய்தி கிடைத்ததும் வேலையை தொடங்கிவிட்டார் என்றான் கருங்கைவாணன். அதன் பிறகு அவர் பேச்சு ஏதுமின்றி ஆயுதங்களை பிரித்தனுப்பும் வேலையில் ஈடுபட்டார். உண்மையில் கருங்கைவாணன் மற்ற இரு ஆயுதவாரிகளுக்கும் இன்னும் செய்தியையே அனுப்பவில்லை. நள்ளிரவுக்கு பின் இவ்வளவு பெரிய வேலையை சொன்னால் எந்த ஆயுதவாரியும் ஒப்புக்கொள்ள மாட்டார். அது மட்டுமல்ல, வலுக்கட்டாயமாக செய்யும் சூழலை ஏற்படுத்தினார் அது போர்க்களத்தில் குழப்பத்தில் முடிய வாய்ப்பிருக்கிறது. எனவேதான் மிக கவனமாக இந்த வேலையை செய்தான் கருங்கைவாணன். பாண்டியனின் பேரரங்கிலிருந்து ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு வண்டிகள் வெளியான பிறகுதான் மற்ற இரு ஆயுதவாரிகளுக்கும் செய்தி சென்று சேர்வதை போல பார்த்து கொண்டான். சிறு முணுமுணுப்புகளும் கோபமும் வெளிப்பட்டனவே தவிர வேலையை மறுக்கும் நிலை எங்கும் ஏற்படவில்லை. ஏனென்றால் ஒரு பேரரசு இன்னொரு பேரரசை விட பின்தங்கும் நிலை ஏற்படக்கூடாது என்பதில் 3 பேரரசுகளின் பொறுப்பாளர்களும் ஆயுதவாரிகளும் மிக கவனமாக இருந்தனர். பல்லாயிரம் வீரர்களுக்கு எண்ணற்ற வகையான ஆயுதங்களை கணக்குகளின்படி துல்லியமாக வகை பிரித்து அனுப்பும் பணியை ஆயுதவாரிகள் மூவரும் அவர்களுக்கு கீழே பணியாற்றும் எண்ணிலடங்காத போர் பணியாளர்களும் இரவு முழுவதும் செய்தனர். விடியும் போது கூட ஆயுதமேற்ற யானைகளும் வண்டிகளும் பேரரங்கின் முன்னால் காத்திருந்தன. அப்போதுதான் திசைவேலரின் சங்கொலி கேட்டது. காற்றெங்கும் செம்புழுதி ஏறி பறக்க திசைவேலரின் முரசோசை கேட்டதும் தேர்கள் தங்களுக்கான இலக்கு நோக்கி வேகம் கொள்ள தொடங்கின. கருங்கைவாணன் மிக கவனமாக திட்டங்களை வகுத்து அவற்றை சேனை முதலிகளுக்கும் தளபதிகளுக்கும் விளக்கியிருந்தான். அனைத்து படை பிரிவுகளையும் எதிரியின் படையை தாக்க பயன்படுத்தினால் மூஞ்சலின் பாதுகாப்புக்கு என்ன ஏற்பாடு என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. மூஞ்சல் வேந்தர்களின் கவசப்படையும் அகப்படையும் காத்தால் போதும். எதிரிகள் யாரும் இன்று மூஞ்சலை நெருங்க எந்தவித வாய்ப்பும் இல்லை. ஒருவேளை சிறு குழு ஏதாவது நெருங்கினால் இந்த படையால் அவர்களை எளிதில் வீழ்த்த முடியும் அல்லவா என்றான். காற்றின் துணை கொண்டு தாக்கும் அம்பை எதிரிகள் பயன்படுத்தினாலும் நமக்கு எந்த பாதிப்பும் நிகழப்போவதில்லை. ஏனென்றால் நமது படை எதுவும் தொலைவில் நிற்கப் போவதில்லை. மொத்த படையும் எதிரிகளை சூழ்ந்துதான் நிற்கப் போகிறது என்றான். கருங்கைவாணனின் திட்டம் வேந்தர்களைப் போல தளபதிகளுக்கும் சேனை முதலிகளுக்கும் பெரும் நம்பிக்கையை உருவாக்கின. போர்க்களத்தில் தாக்குதலுக்கும் இழப்புக்கும் பின் நம்பிக்கையளிக்கும் திட்டம் தீட்டப்படுமே ஆனால் அது பல மடங்கு ஆற்றலோடு செயல்பாட்டுக்கு வரும். வேந்தர் படையின் செயல்பாடு இன்று அப்படித்தான் இருந்தது. பரம்பு படை நிலை கொண்டுள்ள இடத்துக்கு மேற்கு பகுதியில் காரமலை உள்ளது. அந்த திசை தவிர பிற 3 திசைகளிலும் முழுமையாக வேந்தர் படை பரம்பு படையை சுற்றி வளைத்தது. ஈக்கி மணலும் கருமணலும் உள்ள தட்டியங்காட்டு நிலத்தில் குதிரைகளால் வெகு தொலைவுக்கு விரைந்து ஓட இயலாது. அதை கணித்து ஒரே மூச்சில் குதிரைகளை ஓட்டி பரம்பு படையின் பின்புறம் சென்று சேர்க்க வேண்டும். அதை தொடர்ந்து மற்ற வீரர்கள் அணியணியாய் பின்தொடர்ந்து தங்களுக்குரிய இடத்தில் நிலை கொள்ள வேண்டும். இடைப்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக போய் சேர வேண்டும். அந்த விரைவே இன்றைய தாக்குதல் உத்திக்கான அடிப்படையை உருவாக்கும் என்று கூறியிருந்தான் கருங்கைவாணன். அவனது திட்டம் அப்படியே செயல்படுத்தப்பட்டது. தாக்கி முன்னேறும் தனது திட்டத்தை தொடங்காமல் நிறுத்தி கொண்டான் முடியன். எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை உற்று கவனித்தான். வேந்தர் படை பரம்பு படையை நெருங்கவோ ஆயுதங்களால் தாக்கவோ முற்படவில்லை. ஆனால் முழுமையாக சூழ்ந்து அணிவகுத்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் குதிரையில் ஏறி பரம்பு படை முழுமையும் சுற்றி வந்தான் முடியன். எதிரிகளின் தளபதிகள் பலரும் அவன் கண்ணில் பட்டனர்.
ஆனால் கருங்கைவாணன் மட்டும் அவன் கண்ணில் படவே இல்லை. இவ்வளவு விரிவாக திட்டமிட்டிருப்பதால் அவன் முன்னணியில் தான் நிற்க வேண்டும். எங்கே போனான் என்று சிந்தித்த வண்ணம் பரம்பு படையின் பின்பகுதியை வந்து அடைந்தான் முடியன். அங்கே தேக்கன் நின்று கொண்டிருந்தான். தேக்கனின் பாதுகாப்புக்காகத்தான் அவனை பின்புற வரிசையில் நிற்குமாறு முடியன் சொல்லி இருந்தான். இப்போது அவன் இருக்கும் திசையிலும் எதிரிகள் சூழ்ந்து நிற்பதால் அவனும் முன் வரிசையில் நிற்பவனாக மாறினான். தேக்கனின் அருகில் வந்ததும் குதிரையை விட்டு இறங்கினான் முடியன். அப்போது நாகக்கரட்டிலிருந்து நீள்கொம்பின் சுழியோசை கேட்டது. அதிர்ச்சியோடு நாகக்கரட்டை திரும்பி பார்த்தான். வெளிப்படுத்தப்படுவது சுழியோசை தானா என்பதை மறுபடியும் கூர்ந்து கவனித்தான். ஆபத்தை முன்னுணர்த்தும் நீள்கொம்பின் சுழியோசைதான் அது. சற்றே கோபத்தோடு, எதிரிகள் நமது படையை சூழ்ந்து விட்டால் ஆபத்து என்று பொருள் கொண்டு விடுவதா என்று தேக்கனை பார்த்தான். ஓசை கேட்ட திசையையே பார்த்து கொண்டிருந்த தேக்கன் சொன்னான், ஆபத்து இங்கில்லை, அங்கு என்றான். முடியன் சற்றே மிரட்சியோடு மீண்டும் நாகக்கரட்டை பார்த்தான். இறுக்கி செடியின் பால் கொண்டு காட்டப்படும் குறிப்பு குளவன் திட்டை நோக்கி காண்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏற்பட்டுள்ள ஆபத்தை பாரிக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் நாகக்கரட்டின் மீது இருந்த கூவல் குடியினர். எதிரி படையை சூழ்ந்து முற்றுகை இடுவது என்பது தாக்குதல் போரில் உச்சமானதோர் உத்தி. ஏறக்குறைய முழுமுற்றாக எதிரியை அழித்துவிட முடியும் என்ற நிலையில்தான் இப்படியொரு உத்தியை கையாள முடியும். பரம்பு படை வலுவிழந்த நிலையில் இல்லை. வேந்தர் படை மிகுந்த வலிமையோடும் இல்லை. அப்படி இருந்தும் கருங்கைவாணன் இப்படி ஒரு உத்தியை ஏன் தேர்வு செய்தான்? வேந்தர்கள் எப்படி இதற்கு ஒப்புதல் வழங்கினர் என்ற ஐயத்தின் பிடியில் இருந்து ஆயுதவாரியால் மீளவே முடியவில்லை. கேட்டு அறிந்து கொள்ளும் சூழலும் இல்லை. போர் தொடங்கும் முரசின் ஓசை கேட்டு கூட படைக்கல பேரரங்கின் முன்னால் ஆயுதங்களை பெற்று செல்லும் வண்டிகள் வருவது குறையவில்லை. கருங்கைவாணன் வகுத்த உத்தியில் ஒரு பகுதிதான் எதிரி படையை முற்றுகையிடுவது. இன்னொரு பகுதி எதிரியின் எல்லைக்குள் துணிந்து நுழைவது. இரண்டையும் ஒரு சேர வகுத்திருந்தான். இன்றைய தாக்குதலின் கூர்முனையாக பரம்பின் வில்படையைத்தான் இலக்கிட்டான். பரம்பு படையின் மைய அச்சாக வில்படையினரே செயல்படுகின்றனர். வில்படையின் ஆற்றலை குறைத்து அவர்களை வீழ்த்துவது மட்டுமே பரம்பின் பிற படைகளை வெற்றி கொள்ள வழிவகுக்கும் என்று முடிவு செய்து அதற்கான திட்டத்தை தீட்டினான். வேந்தர்களின் யானைப்படை எந்த நேரத்திலும் பரம்புக்குள் நுழைய ஆயத்த நிலையில் இருந்தது. பரம்பினர் யானை போர் நிகழ்த்த விரும்பாத நிலையில் வேந்தர்களின் யானைகள் பரம்பின் எல்லைக்குள் நுழையும் உரிமை பெற்றவை ஆயின. அந்த வாய்ப்பை பொருத்தமாக பயன்படுத்தலாம் என்று வேந்தர் படை காத்திருந்தது. இன்றைய தாக்குதல் திட்டத்தின் மிக முக்கிய பணியை யானைப்படைக்கு வழங்கினான் கருங்கைவாணன். போருக்கான சங்கொலி கேட்டதும் வேந்தர் படை பரம்பின் படையை சூழ்ந்து முற்றுகையிட தொடங்கியது. அதே பொழுதில் வேந்தர்களின் யானைப்படை வடகோடியில் நாகக்கரட்டுக்கும் காரமலைக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்குக்குள் நுழைந்தது. சிலகாத தொலைவே கொண்ட இந்த பள்ளத்தாக்கில் மிக வேகமாக யானைப்படையை விரட்டி வந்தான் அதன் தளபதி உச்சங்காரி. இந்த பள்ளத்தாக்கின் தென்பகுதி எல்லையை 2 பொழுதுக்குள் அடைய வேண்டும் என்பதுதான் உச்சங்காரிக்கு இடப்பட்ட கட்டளை. அதாவது பரம்பு படையை முற்றுகையிட வேந்தர் படை சுற்றி வளைத்து முடிக்கும் போது யானைப்படை பள்ளத்தாக்கின் தென் எல்லையை தொட்டிருக்க வேண்டும். நாகக்கரட்டின் பின்னால் உள்ள காரமலையில்தான் இரளிமேடு இருக்கிறது. இரண்டுக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்கில்தான் பரம்பு படையினர் தங்கும் குடில்களும் உணவும் இதர தேவைகளுக்கான ஏற்பாடுகளும் இருந்தன. இன்றைய போர் தொடங்கிய கணமே மிக வேகமாக இந்த பகுதிக்குள் நுழைந்தது வேந்தர்களின் யானைப்படை. அவர்களின் நோக்கம் இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்குமான தொடர்பை துண்டித்தல் தான். இரளிமேட்டில் உள்ள குகைகளில்தான் பரம்பு வீரர்களுக்கான ஆயுதங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்துதான் போர்க்களத்துக்கு ஆயுதங்கள் கொண்டு வரப்படுகின்றன. பரம்பு படையை முற்றுகையிட்டு போர் புரியும் இன்றைய நாளில் வேந்தர்களின் முழு படையோடு பரம்பு படை மோத உள்ளது. தன்னை விட பல மடங்கு அதிகமான வீரர்களை எதிர்த்து போரிடும் போது பரம்பு படைக்கு பல மடங்கு ஆயுதங்கள் தேவை. ஆனால் ஆயுதங்கள் இரளிமேட்டிலிருந்து வந்து சேரும் வழி இப்போது அடைக்கப்பட்டாகிவிட்டது. அதனால் நண்பகலுக்கு மேல் பரம்பு வீரர்களின் அம்பரா தூணியில் அம்பு எதுவும் இருக்காது. பிற வகை ஆயுதங்களும் போதிய அளவு இருக்காது. சூழப்பட்ட பரம்பு படை ஆயுதங்களின் போதாமையால் முழு வேகத்தோடு தாக்குதலை தொடுக்க முடியாது. இதுவே அவர்களை நசுக்கி அழிக்க சிறந்த வழி என்று உத்தியை வகுத்திருந்தான் கருங்கைவாணன். போர் தொடங்கிய வேகத்தில்
உச்சங்காரியின் யானைப்படை பள்ளத்தாக்கில் விரைந்து முன்னேறியது. அங்கு வீரர்களோ தடுப்புகளோ எதிரிகளின் யானைப்படையோ இல்லாத நிலையில் உச்சங்காரியின் வேலை மிக எளிதாக இருந்தது. கருங்கை வாணன் கூறிய நேரத்தை விட விரைவாக தென்கோடிக்கு வந்து சேர்ந்தான் உச்சங்காரி. இப்போது நாகக்கரடும் இரளிமேடும் இரு கூறுகளாக பிரிக்கப்பட்டு விட்டன. பரம்பின் ஆயுதங்களும் ஆயுத பொறுப்பாளரான முதுவேலரும் கபிலரும் இரளிமேட்டில் இருக்கும் குகைகளில் இருந்தனர். முரியன் ஆசானும் வாரிக்கையனும் கூவல் குடியினரும் நாகக்கரட்டின் மேல் இருந்தனர். படைக்கு தேவையான பணியை செய்பவர்கள், காயம்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் என்று எண்ணற்ற வீரர்கள் இருபக்கமாக பிரிந்து இருந்தனர். நாகக்கரட்டின் மீதிருந்த வாரிக்கையன் தான் எதிரிகளின் யானை படையை என்ன செய்வது என்று முடிவெடுக்க வேண்டியவன். பரம்பின் யானைப்படை தளபதி வேட்டூர் பழையன் நேற்றைய போரில் இறந்து விட்டான். பரம்பின் யானைகளும் அதன் வழிகாட்டிகளுமான தந்தமுத்துக்காரர்களும் 2 குன்றுகளுக்கு அப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வந்து தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்றால் நீண்ட பொழுதாகிவிடும் என்று சிந்தித்த வாரிக்கையன் செய்தியை முதலில் பாரிக்கு தெரியப்படுத்துங்கள் என்றான். பாரி நிற்கும் குவளந்திட்டின் மேலிருந்து பார்த்தால் எதிரில் இருக்கும் தட்டியங்காட்டு பரப்பு முழுமையாக தெரியும். இடது புறமாக நாகக்கரடும் அதன் பின்னணியில் இருக்கும் இரளிமேடும் தெரியும். ஆனால் நாகக்கரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் நடுவில் இருக்கும் பள்ளத்தாக்கு தெரியாது. எனவே யானை படைகள் பள்ளத்தாக்குக்குள் நுழைந்ததை பாரியால் குவளந்திட்டிலிருந்து பார்க்க முடியாது. அதனால்தான் பாரிக்கு செய்தியை தெரிவிக்க கூவல் குடியினருக்கு உத்தரவிட்டான் வாரிக்கையன். இரிக்கை செடியின் பால் கொண்ட குறியீட்டை காட்டியபடி கூவல் குடியினரின் நீள்கொம்பு சுழியோசை குவளந்திட்டில் பட்டு எதிரொலித்தது. அதுவரை தட்டியங்காட்டில் சுற்றி வளைக்கும் எதிரிகளின் படையை பார்த்து கொண்டிருந்த பாரி ஓசை கேட்டவுடன் நாகக்கரட்டு பக்கம் திரும்பி பார்த்தான். பள்ளத்தாக்குக்குள் ஏற்பட்டுள்ள ஆபத்து என்னது என்று அவனுக்கு தெரியவில்லை. இருளிக்கிழவன் பின்புறம் சற்று தள்ளியிருக்கும் பாறை ஒன்றை கை காட்டியபடி சொன்னான். அவ்விடம் போய் பாருங்கள், பள்ளத்தாக்கு தெளிவாக தெரியும் என்றான். பாரியும் காலம்பனும் உடன் நின்றிருந்த கூவல் குடியினரும் அந்த பாறையை நோக்கி விரைந்தனர். அங்கே என்ன வகையான ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய நாகக்கரட்டை நோக்கி வீரர்களை அனுப்பினான் முடியன். எதிரிகளின் தேர் பரம்பு படையை முழுமையாக சுற்றி வளைத்து நின்றது. ஈக்கி மணலில் இவனது குதிரையால் அதிக தொலைவு பாய்ந்தோட முடியாது என தெரிந்தும் படையை சுற்றி வளைத்து நிற்கிறான் என்றால் இவனுக்கு உரிய பாடத்தை நாம் புகட்டியே ஆக வேண்டும் என்று சொல்லியபடி குதிரையில் வேகமாக ஏறினான் முடியன். கொஞ்சம் பொறு, ஆபத்தை அறிய சென்ற வீரர்கள் வரும் வரை தற்காப்பு போரை நடத்துவோம். அது என்ன வகை ஆபத்து என அறிந்த பிறகு தாக்குதல் போரை தொடங்குவோம் என்றான் தேக்கன். பரம்பு படையை முற்றுகையிடும் துணிவு இவனுக்கு எங்கிருந்து வந்தது? எண்ணிக்கையில் பெரும் கூட்டம் என்பதால் தானே ஏறி வந்து நிற்கிறான். பாறைகளை உருட்டும் பேய்காற்றை போல இவனின் படை வீரர்களின் தலைகளை உருட்டி தள்ளுவோம் என்று கத்தியபடி புறப்பட ஆயத்தமானான் முடியன். அவசரப்படாதே, நில் என்று கத்தினான் தேக்கன். இல்லை, இப்போது பொறுமையுடன் தற்காப்பு போரை நடத்தினால் நாம் அஞ்சிவிட்டோம் என்று எதிரி புரிந்து கொள்வான். நம் மீதான தாக்குதல் மிக கடுமையானதாக இருக்கும். நாம் இப்போது ஏறி தாக்கினால் மட்டுமே அவனது வேகத்தையும் சீற்றத்தையும் முறித்து தள்ள முடியும். நாம் அஞ்சாதவர்களாக இருப்பது முக்கியமல்ல, அஞ்சாதவர்களாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வது போர்க்களத்தில் மிக முக்கியம் என்றான் முடியன். உனது வேகத்தையும் தாக்குதலையும் நீ தீர்மானி, அவன் தீர்மானித்த ஒன்றை நோக்கி நீ நகராதே என்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு தனது கையில் இருக்கும் ஈட்டியை மண்ணில் அழுத்தி குத்தியபடி முடியனின் கண்களை உற்று பார்த்தான் தேக்கன். பரம்பு ஆசானின் பார்வையை அவ்வளவு எளிதில் யாரும் கடந்துவிட முடிவதில்லை. முடியனாக இருந்தாலும் மடங்க வேண்டியதொரு இடம் உண்டு. இழுத்து பிடித்த குதிரையின் கடிவாளத்தை விரல்கள் விடுவித்தன. தேக்கனை இமைக்காமல் பார்த்துவிட்டு சரி என்றான். நாகக்கரட்டிலிருந்து செய்தி வந்து சேரும் வரை தற்காப்பு போரையே நடத்துகிறேன், நீங்கள் படையின் நடுப்பகுதிக்கு செல்லுங்கள் என்றான். முடியனின் சொல் கேட்டு பணிந்து நடந்தான் தேக்கன். தேக்கனின் சொல் கேட்டு விரைந்து சென்றான் முடியன். இருளிக்கிழவன் சொன்ன பாறையின் உச்சியில் ஏறி நின்று பார்த்தான் பாரி. இரளி மேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் நடுவில் யானைப்படை நிரம்பி நின்றது. தட்டியங்காட்டில் முழு படையையும் சூழ்ந்து தாக்க திட்டம் தீட்டியுள்ளனர். இன்னொரு புறம் ஆயுதங்களை போர்க்களத்துக்கு கொண்டு செல்ல விடாமல் தடுக்கும் உத்தியை செயல்படுத்துகின்றனர் என்று பாரி எண்ணிக்கொண்டிருக்கையில் காலம்பன் இறைஞ்சி கேட்கும் குரல் ஒலித்தது. நாங்கள் களமிறங்க இப்போதாவது அனுமதி வழங்கு பாரி என்று. அனுமதிக்கிறேன், ஆனால் தட்டியங்காட்டுக்கு அல்ல, பள்ளத்தாக்குக்கு என்றான் பாரி. பெரும் மகிழ்வடைந்தான் காலம்பன்.
திரையர் குலம் எதிரிகளின் யானை படையை முழுமுற்றாக அழித்தொழிக்கும் என்று சொல்லியபடி புறப்பட்டு போகிறவனை பார்த்து பாரி சொன்னான், நான் யானை படையை அழிக்க சொல்லவில்லையே என்று. அதிர்ந்து நின்றான் காலம்பன். இப்போது அந்த படையை அழிக்க வேண்டிய தேவை ஏதும் நமக்கு இல்லை. இரளிமேட்டிலிருந்து தட்டியங்காட்டுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்ல வழிவகுத்தால் போதும். எனவே யானை படையோடு நாம் போரிட வேண்டாம் என்றான். வேறென்ன செய்வது என்று காலம்பன் கேட்க, அனங்கன் எங்கே என்றான் பாரி. காலம்பனுக்கு புரிந்தது. பின்புறம் இருந்த மலைக்குன்றை கை காட்டி, பெரும் காட்டெருமை மந்தையோடு அந்த குன்றில் நிற்கிறான் அனங்கன் என்றான். மேலே இருக்கும் காரமலை முகட்டை கை காட்டி, இன்னொரு காட்டெருமை மந்தையோடு செதிலன் அந்த முகட்டில் நிற்கிறான். எதிரி வேறு திசையில் மேலேறி விடக்கூடாது என்பதால் அங்கு நிற்க சொன்னேன் என்றான். சரி, அனங்கனுக்கு உத்தரவிடு. காட்டெருமை மந்தையை இரளிமேட்டுக்கு நேராக கீழே இறக்கி யானையை இரு கூறாக்கு. இரளிமேட்டில் இருக்கும் ஆயுதங்களை நடு பகலுக்குள் தட்டியங்காட்டுக்கு கொண்டு போய் சேர் என்றார். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காலம்பன் வெளிப்படுத்திய சீழ்கை ஓசை அனங்கன் இருக்கும் குன்றில் எதிரொலித்தது. கன நேரத்துக்குள் மறு ஓசை மேலே இருந்து கீழே வந்தது. மந்தை நகர தொடங்கிவிட்டது. நான் உடனடியாக எதிர் திசைக்கு போகிறேன். அப்போதுதான் எந்த இடத்தில் மந்தையை கீழே இறக்குவது என்பதை தெளிவாக சொல்ல முடியும் என்று சொன்ன காலம்பன், திமிரிப்பாயும் காட்டெருமை மந்தையை கண்டால் யானையே தெரித்து ஓடுமே. எனவே பள்ளத்தாக்கில் இறங்கிய வேகத்தில் படையை பிளந்து பாதையை உருவாக்கி விடலாம். ஆனால் அதைவிட முக்கியம், காட்டெருமை மந்தையை கொண்டே நூற்றுக்கணக்கான யானைகளை மடக்கி நிறுத்தி விடலாம். பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள் மிகவும் கோழைகள். காட்டெருமையின் கனைப்பொலிகளை கேட்டு அவை தேங்கி நின்றுவிடும். எந்த பாகனாலும் நகர்த்தி செல்ல முடியாது. எண்ணற்ற யானைகளை நாம் வசப்படுத்தி பயன்படுத்தி கொள்ளலாம் என்றான் காலம்பன். நம்மிடம்தான் போதுமான யானைகள் இருக்கின்றனவே, பிறகு நமக்கு எதற்கு யானைகள் என்றான் பாரி. தந்தமுத்துக்காரர்களிடம் 40-50 யானைகள் தான் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டேன். அவை போதுமா என்று கேட்டான் காலம்பன். சின்ன சிரிப்போடு பாரி சொன்னான், நீதான் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகளை கோழைகள் என்று சொல்லிவிட்டாயே, பிறகு எப்படி நம் படையில் அவற்றை சேர்க்க முடியும் என்று. என்ன சொல்வதென்று காலம்பனுக்கு தெரியவில்லை. சரி என்று தலையாட்டியபடி எதிர் திசையில் உள்ள மலை நோக்கி ஓடத் தொடங்கினான் காலம்பன். தற்காப்பு போரை தொடங்கினான் முடியன். வேந்தர்களின் படையோ முழு வேகத்தோடு தாக்குதலை தொடங்கியது. காலையில் பள்ளத்தாக்குக்குள் யானைப்படை முழுமையும் சென்றதை உறுதிப்படுத்திய பிறகுதான் தட்டியங்காட்டு போர் முனைக்கு வந்தான் கருங்கைவாணன். தனது படையின் தாக்கும் உத்தியை 3ஆக பிரித்தான். நெற்றி பகுதியே வலிமையான தாக்குதலை முன்னெடுக்கும் ஆற்றல் வாய்ந்தது. அதற்கு அவனே தலைமை ஏற்றான். வலக்கை பகுதியில் இருந்த படைப்பிரிவுக்கு துடும்பனையும், இடக்கை பகுதியில் இருந்த படைப்பிரிவுக்கு உருமன் கொடியையும் தலைமை ஏற்க செய்தான். கருங்கைவாணன் நெற்றி பகுதியின் முன்படையில் வந்து நின்றதும் முடியனும் அந்த திசையையே தேர்வு செய்தான். வலக்கை பக்கம் இரவாதனையும் இடக்கை பக்கம் முதிரனையும் தலைமை ஏற்க செய்தான். தாக்குதல் தொடங்கிய கணமே வேந்தர்களின் படை ஆற்றலின் உச்சத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. தட்டியங்காட்டு போரில் எதிரியை வீழ்த்த இன்றைய நாளே சிறந்தது என்று உறுதியாக நினைத்தான் கருங்கைவாணன். நிறைந்த அவையில் தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு தான் யார் என்பதை மெய்ப்பிக்கும் நாளாக இந்த நாளை கருதினான் கருங்கைவாணன். கூட்டுப்படை தளபதி முன்களப்போருக்கு வருவது எந்த விதத்திலும் அறிவுடைமை ஆகாது. ஆனால் தெரிந்தே இன்று முன்களத்துக்கு கருங்கைவாணன் வந்துள்ளான். அவனது முக்கியமான இலக்கே வில்படைதான். பரம்பின் விற்படை இடக்கை பக்கம் நிற்கிறது. அந்த திசையில் வேந்தர் படைக்கு உருமன் கொடியை தலைமையேற்க செய்தான். வேந்தர் படையின் மிக வலிமையான கவச அணிவீரர்களின் 10க்கும் மேற்பட்ட சேனை முதலிகளை உருமன் கொடிக்கு கீழே நிறுத்தினான். வேந்தர் படையை தடுக்க அம்புகளை பொழிந்து தள்ளுவர். நண்பகலுக்குள் அம்பு கட்டுகள் தீர்ந்து போக பரம்பு படை கையறு நிலையில் நிற்கும். அதே நேரம் பரம்பின் வில்படையை எதிர்த்து வலிமையான தாக்குதல் நடக்கிறது என்பதை மற்றவர்கள் அறியாமல் இருக்க கருங்கைவாணன் தானே நெற்றி பக்கம் உள்ள படைக்கு தலைமை ஏற்றான். இயல்பாகவே கருங்கைவாணன் எந்த திசையில் வந்து நிற்கிறானோ அந்த திசையே கவனத்தை ஈர்க்கும். மூவேந்தர்களின் தலைமை தளபதிக்கு எதிராக முழு ஆற்றலையும் குவித்து பரம்பு மக்கள் போர் புரிவார்கள். ஆனால் பரம்பின் வில்படையினர் மீது வேந்தர் படை நடத்தி கொண்டிருக்கும் வலிமை மிகுந்த தாக்குதல் உடனடி கவனத்தை பெறாமல் போகும். போர்க்களத்தில் தாக்குதலின் போக்கு திசை மாற சில கணங்களே போதுமானவை. ஒரு முறை திசை மாறி விட்டால் அதன் பிறகு பழைய நிலைக்கு கொண்டு வர
பேரிழப்பை சந்திக்க வேண்டி இருக்கும். இவ்வளவு திட்டமிட்ட கருங்கை வாணன் பரம்பின் வில்படை தளபதி உதிரனை பற்றி அறிந்திருக்கவில்லை. வேந்தர் படையின் தாக்குதல் ஆற்றலை 12 வகையான வில் கொண்டு முறித்து தள்ளும் மாவீரன் அவன். இழுபடு நாண்கள், விடுபடு விசை, அலை அலையாய் மேல் எழும்பும் அம்புகளால் காற்றையே கட்டுப்படுத்த முயல்பவன். போர் தொடங்கிய பிறகு வேந்தர் படையின் குதிரைகள் குடித்த நீரை விட உதிரனின் விற்படையினருடைய அம்புகள் குடித்த குருதி அதிகம். வில்லே மலை மனிதர்களின் தலையாய ஆயுதம். காட்சியை பார்த்தலின் மூலமும் ஓசையை கேட்டலின் மூலமும் இலக்கை வீழ்த்தும் ஆற்றல் கொண்டவன் வில்லாளி மட்டுமே. பகலியம்பும் விரியம்பும் செலுத்த தெரிந்த வில்படையினரை எதிர்கொண்டு நிற்கும் படை இதுவரை இந்த மண்ணில் இல்லை. மூங்கில் அம்பு பறவையை துளைக்கும், விரி அம்பு பனையை துளைக்கும், பகலி அம்பு பாறையை துளைக்கும். குறுங்காது முயலின் குருதி தோய்ந்த நாணிலிருந்து பரம்பு வீரர்கள் விடுவிக்கும் பகலி அம்பை எதிர்கொள்ளும் கவசம் எவனிடமும் இல்லை. ஆனாலும் பரம்பின் வில்படைக்கு முழு விசையோடு ஏறி தாக்கும் அனுமதியை இன்று வரை முடியன் வழங்கவில்லை. மூஞ்சலின் இருப்பிடம் மிக தொலைவில் உள்ளது. குதிரை படையால் தான் அவ்வளவு தொலைவுக்கு சென்று மூஞ்சலை தாக்க முடியும். எனவே இரவாதனுக்கே மூஞ்சலை நோக்கி முன்னேற அனுமதி கொடுக்கப்பட்டது. முன்னகர்ந்து வரும் எதிர்ப்படையை தடுத்து பின்னுக்கு தள்ளும் வேலை மட்டுமே உதிரனுக்கு வழங்கப்பட்டது. அப்படி இருந்தும் இதுவரையிலான போரில் அவன் நிகழ்த்திய அழிவை பரம்பின் வேறெந்த படைப்பிரிவும் நிகழ்த்தவில்லை. வேந்தர்களின் இன்றைய போர் தனது வில்படைக்கு எதிரான உத்தியை கொண்டது என்பது உதிரனுக்கு தெரியாது. ஆனால் எதிரிகள் பரம்பு படையை முற்றுகையிட்டு தாக்கும் முயற்சி கடும் சினத்தை உருவாக்கி இருந்தது. அவன் கண்ணெதிரே கவசம் பூண்ட பெரும் படையோடு உருமன் கொடி வந்து கொண்டிருந்தான். தற்காப்பு போரை மட்டுமே நடத்த வேண்டும் என்று முடியன் உத்தரவிட்டிருந்ததால் வேறு வழி இல்லாமல் இடையிலக்கு ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தினான் உதிரன். உதிரன் மட்டுமல்ல, பரம்பின் மற்ற 2 தளபதிகளும் இடையிலக்கு ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தினார்கள். கருவிகள் விடும் ஆயுதம், கைகள் விடும் ஆயுதம், கைகள் விடாத ஆயுதம் என்று போர் ஆயுதங்களை 3 வகையாகத்தான் எல்லோரும் பகுத்துள்ளனர். அம்பு, சிலை, ராயம், கொடிமரம், வல்வில், கவன், சக்கரம் ஆகியவை கருவிகள் விடும் ஆயுதங்கள். வேல், யகம், அபில், ஆலம், ஈட்டி உள்ளிட்டவை கைவிடும் ஆயுதங்கள். வாள், ஈர்வாள், கொடுவாள், முழு நவியம், குறுந்தடி உள்ளிட்டவை கைகள் விடாத ஆயுதங்கள். ஒரு படை எந்த விதமான ஆயுதத்தை பயன்படுத்துகிறது என்பதை பொறுத்தே எதிரில் உள்ள படை தனது ஆயுதத்தை தேர்வு செய்கிறது. தட்டியங்காட்டு போரில் வேந்தர் படைக்கு குழப்பம் ஏற்படும் இடமே இதுதான். கருவிகள் விடும் ஆயுதத்தை பொறுத்தவரை அது 3 தன்மைகளால் அறியப்படுகிறது. தொலையிலக்கு ஆயுதங்கள், இடையிலக்கு ஆயுதங்கள், அண்மை இலக்கு ஆயுதங்கள். வில்படையை பொறுத்தவரை எந்த வகையான வில்லில் எந்த வகையான அம்பை பொருத்தி எய்தால் அந்த அம்பு எவ்வளவு தொலைவில் உள்ள இலக்கை அடையும் என்பதை வீர கலையை பயிற்றுவிக்கும் ஆசான்கள் தங்களின் பயிற்சி கூடத்தில் மாணவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். மூவேந்தர்களின் படையணியில் வந்து நிற்கும் வீரர்கள் எல்லோரும் வீரக்கலை ஆசான்களிடம் பயிற்சி பெற்ற மாணவர்களே. பரம்பின் வில்லும் பூணப்பட்ட நானும் அம்பின் தன்மையும் முற்றும் மாறுபட்டவை. அதாவது பரம்பினர் பயன்படுத்தும் இடையிலக்கு ஆயுதங்கள் செல்லும் தொலைவுக்கு வேந்தர் படையின் தொலையிலக்கு ஆயுதங்கள் செல்வதில்லை. எனவேதான் தற்காத்து போர் புரி என்று முடியன் சொன்னதும் உதிரன் இடையிலக்கு அம்புகளை மட்டுமே பயன்படுத்த தனது அணிக்கு உத்தரவிட்டான். ஆனால் அந்த தொலைவே வேந்தர்களின் வில்படையால் அம்பெய்ய முடியாத தொலைவாக இருந்தது. அதனால் பரம்பு படையினர் தொலையிலக்கு அம்புகளை பயன்படுத்துகின்றனர் என்று நினைத்த உருமன் கொடி எவ்வளவு தொலைவு முன்னேற முடியுமோ அவ்வளவு தொலைவுக்கு முன்னேறி தாக்க சொல்லி உத்தரவிட்டார். இதனால் பரம்பு படை தாக்கி அழிக்கும் பொறிக்குள் வந்து நின்று போரிட்டு கொண்டிருந்தது வேந்தர் படை. தற்காப்பை விடுத்து தொலையிலக்கு அம்புகளை பயன்படுத்த முடியன் எப்போது உத்தரவிடுவான் என்று ஒவ்வொரு கணமும் எதிர்பார்த்து காத்திருந்தான் உதிரன். அதே தவிப்போடு இருந்தான் இரவாதன். நாகக்கரட்டுக்கு செய்தி கேட்க போன வீரன் திரும்பி வந்து முடியனிடம் நிலைமையை சொன்னான். காட்டெருமைகள் பாதை வகுத்த பிறகுதான் ஆயுதங்களை தட்டியங்காட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதற்கு நண்பகலை கடந்து 2 பொழுது கூட ஆகலாம். அதுவரை இருப்பதை கொண்டு எதிரிகளை சமாளியுங்கள் என்று வாரிக்கையன் சொல்லியதை சொன்னான். நிலைமையை தெரிந்த பிறகு முடிவெடுப்போம் என்று தேக்கன் சொன்னது எவ்வளவு சரியானது என்று உணரும் போதே முடியனுக்கு அடுத்த கவலை தொடங்கியது.
நண்பகல் கடந்து 2 பொழுது வரை தற்காப்பு போரில் இழப்புகள் இல்லாமல் நீடிப்பது மிகவும் கடினமான ஒன்று. எனவே வேறு வழி என்ன என்று சிந்தித்தான். உதிரனையும் இரவாதனையும் தேக்கன் இருக்கும் நடுப்பகுதிக்கு வர சொல்லி செய்தி அனுப்பிவிட்டு தானும் பின்னே நகர்ந்தான். பரம்பின் முன்கள வீரர்கள் ஆவேசத்தோடு போரிட்டு வேந்தர் படையை சமாளித்துக் கொண்டிருந்தனர். போர் தொடங்கி 10 நாளிகை கூட ஆகவில்லை. ஆனால் இன்னும் 10 நாளிகைக்கு மேல் நிலைமையை சமாளித்தாக வேண்டிய நிலை. அது முடியுமா என்பது பெரும் கேள்வியாக எழுந்தது. வேந்தர் படையின் ஒட்டுமொத்த வீரர்களும் இன்றைய போரில் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தனர். காற்றில் இடைவெளியின்றி அம்புகள் பறந்து கொண்டிருந்தன. பரம்பு படை முடிந்த அளவுக்கு போரிட்டு சமாளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் புதிதாக ஆயுதங்கள் வந்து சேராத நிலையில் இருப்பதை குறைத்து பயன்படுத்தும் சூழல் உருவானதால் வேந்தர் படையின் கை ஓங்கும் நிலை உடனடியாக உருவாகும். அது இழப்புகளை அதிகப்படுத்தும் வாய்ப்பு உண்டு. இன்னும் 10 நாளிகைக்கு இதே வேகத்தோடு போரிட நம்மிடம் ஆயுதங்கள் இல்லை. வேறென்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டான் முடியன். கட்டளைகளை கன நேரத்துக்குள் நிறைவேற்றும் பயிற்சி கொண்ட உதிரனும் இரவாதனும் களத்தில் மேலெழும் கேள்விக்கு முன் திகைத்து நின்றனர். குருதி குடிக்கும் வெறி மட்டுமே அவர்களின் கண்களில் கனன்று கொண்டிருந்தது. எல்லாவற்றுக்குமான விடையை சிந்தித்து வைத்திருந்தான் தேக்கன். படையின் நடுப்பகுதியில் நின்று போர்க்களத்தின் மொத்த செயல்பாட்டையும் கவனித்து அவன் சொன்னான். நம்மிடம் இருக்கும் ஆயுதங்கள் இன்னும் 5 பொழுதுக்கு மேல் தாங்காது. வேந்தர் படையை எதிர்த்தாக்குதல் நடத்தி நீண்ட நேரம் சமாளிக்க முடியாது. வேறென்ன செய்வது என்று விரைந்து கேட்டான் இரவாதன். அவர்களின் தாக்குதல் வேகத்தை குறைத்தால் மட்டுமே நம்மால் நிலைமையை சமாளிக்க முடியும் என்றான் தேக்கன். அவர்களின் மீது வலிமையான எதிர்த்தாக்குதல் செய்ய போதிய ஆயுதங்கள் இல்லை. பிறகு எப்படி அதை செய்வது என்று கேட்டான் உதிரன். அவர்களின் கவனத்தை திசை திருப்புவதன் மூலமும் குழப்பத்தை உருவாக்குவதன் மூலமும் அவர்களின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியும் அல்லவா என்றான் தேக்கன். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் முடியன். காலையில் நீ சொன்னதை இப்போது செய்ய வேண்டும் என்றான் தேக்கன். மூவரும் கூர்ந்து கவனிக்க தேக்கன் சொன்னான். இரவாதனின் குதிரைப்படைக்கு முன்னேறி தாக்கும் அனுமதியை கொடு. சூழ்ந்திருக்கும் வேந்தர் படையின் எந்த ஒரு இடத்தையும் பிளந்து கொண்டு அவனால் வெளியேற முடியும். நமது குதிரைப்படையின் வேகமும் வீச்சும் எதிரிகளின் கனவிலும் கூட நடுக்கத்தை உருவாக்க கூடியவைதான். உதிரனின் வில்படை தற்காத்து போரிடட்டும். நெற்றியில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் நீ படையை பின்வாங்க செய்து நான் இருக்கும் இந்த இடம் வரை வந்துவிடு. உன்னை எதிர்த்து போரிடும் கருங்கைவாணனின் அணி வேகமாக முன்னேறி வரும். அப்போது நீ இந்த இடம் விட்டு அகன்று விடு. நானும் ஈங்கையனும் இங்கு தலைமை ஏற்று நின்று கொள்கிறோம். அவன் இங்கு வந்து சேரும் நேரம் இரவாதனின் குதிரைப்படை எதிரிகளின் முற்றுகையை உடைத்து மூஞ்சலில் போய் தாக்குதலை தொடங்கி இருக்கும். இங்கு வந்து சேரும் கருங்கைவாணன் என்னை பார்க்கும் போதே பின்னணியில் மூஞ்சலை தாக்க பெரும் திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைப்பான். நான் கொடுக்கும் ஓசையின் மூலம் அவன் அதை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வான். அவனது கவனம் முழுவதும் மூஞ்சலை நோக்கி திரும்பும். அந்த நிலையில் நம் படைகள் எல்லா திசைகளில் இருந்தும் கூவல் ஒலிகளை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அவனது குழப்பம் பல மடங்கு அதிகமாகும். அந்த நிலையில் தொடர்ந்து தாக்கி முன்னேற படைகளை அனுமதிக்க மாட்டான். தற்காப்பு போருக்கு மாறுவான் அல்லது சற்றே பின்னேறி நிற்பான். அவனுக்குள் ஏற்படும் குழப்பம் மூஞ்சலில் நடக்கும் தாக்குதலில் தன்மை அவனுக்குள் ஏற்படும் குழப்பம் மூஞ்சலில் நடக்கும் தாக்குதலின் தன்மையை முழுமையாக அறிந்த பிறகுதான் நீங்கும். அந்த கால அளவு போதும். நாம் நிலைமையை சமாளிக்கலாம். ஆயுதங்கள் வந்து சேர்ந்துவிடும் என்றான் தேக்கன். தேக்கன் சொல்வதை பணிந்து கேட்டான் முடியன். தேக்கன் சொல்லியதும் பாய்ந்து விரைந்தனர் இரவாதனும் உதிரனும். கற்களும் பாறைகளும் உருண்டன. சிறு மரங்களும் கொப்புகளும் உடைந்தன. கனைப்பின் பேரொலியால் காடே நடுங்குவது போல இருந்தது. இரளிமேட்டில் இருந்தவர்கள் இடது பக்கமாக திரும்பி பார்த்தனர். மூக்கு விடைத்து கனைத்தபடி பள்ளத்தாக்குக்குள் பாய்ந்து இறங்கின காட்டெருமைகள். இரும்பினும் கடுமை கொண்ட அவற்றின் நெற்றி யானைகளின் ஆள் நினைவுகளுக்குள் பதிந்தவை. தலையில் திருகி நீண்டிருக்கும் பெரும் கொம்புகளை ஆட்டியபடி மந்தையை வழிநடத்தும் காட்டெருமை சீறி பாய்ந்தது. அனங்கன் அதன் அருகே ஒலி குறிப்புகளை கொடுத்தபடி ஓடிக்கொண்டிருந்தான்.
உள்காட்டிலிருந்து ஒற்றை காட்டெருமை வருவதுதான் முதலில் தெரிந்தது. பின்னால் அனங்கன் ஓடிக்கொண்டிருப்பதை கபிலர் மட்டும் கவனித்தார். சிறிது நேரத்தில் பெரும் மந்தை ஒன்று கீழ் நோக்கி இறங்கியது. காட்டையே சரித்து இறங்கும் அதன் வேகத்தை பார்த்தபடி இருந்த முதுவேலர் சட்டென திரும்பி பள்ளத்தாக்கை பார்த்தார். அடர்த்தியாக அணிவகுத்து நின்று கொண்டிருந்த யானைகள் முன்னும் பின்னுமாக மிரண்டு ஓடத் தொடங்கின. யானை பாகன்களும் மேலே இருக்கும் போர் வீரர்களும் ஏதேதோ செய்தனர். ஆனால் கன நேரத்துக்குள் யானைகளை காட்டின் நினைவுகள் ஆக்கிரமிக்க தொடங்கின. இறுகிய பாறை போன்ற உடலும் இரும்பென முன்னெற்றியும் இணையில்லாத கொம்புகளும் கொண்ட காட்டெருமைகள் தாவி குதித்து வரும்போது தளர்ந்த சதையும் தொங்கும் தோலும் கொண்ட யானைகள் தம் தந்தங்களை மட்டும் நம்பி நின்றுவிட முடியாது. கனைப்பொலிகளை காதில் கேட்ட கணத்திலேயே பிளிரல் தொடங்கியது. பிளிரல் ஓசையால் காடே கலங்கியது. நாலாபுறமும் பாகன்களும் வீரர்களும் தூக்கி வீசப்பட அனங்கன் பள்ளத்தாக்கின் பாதி தொலைவில் போய்க் கொண்டிருந்தான். இரளிமேட்டிலிருந்து முதுவேலரும் கபிலரும் பார்த்து கொண்டிருந்தனர். எறும்பு கூட்டத்துக்கு இடையே இழுத்து கோடு போடுவது போல எதிர்கொண்டு நிற்க எதுவும் இல்லாமல் பிளந்து உள்ளே நுழைந்து கொண்டிருந்தன காட்டெருமைகள். குகைக்குள் இருக்கும் ஆயுதங்களை திரையர்கள் தூக்கிச் செல்ல தொடங்கினர். பெரும் வண்டிகளில் ஏற்றும் ஆயுதங்களை ஒவ்வொரு வீரனும் தனித்தனியே சுமந்து சென்றான். காட்டெருமை மந்தை பாதி தொலைவு உள்ளே போன போது காலம்பனும் அவன் தோழர்களும் மந்தைக்கு பின்னே வேகமாக ஓடினர். இவர்கள் அங்கு எதற்கு ஓடுகின்றனர் என்று கபிலரும் முதுவேலரும் உற்று பார்த்தனர். முன்னால் ஓடிய காலம்பன் காட்டெருமை ஒன்றின் பின்கால் நரம்பை நோக்கி ஓங்கி அடித்தான். அந்த காட்டெருமை பெரும் கனைப்பொலியோடு அந்த இடமே நின்று முன்னும் பின்னுமாக சுற்றியது. அதே போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக காட்டெருமைகளின் கால் நரம்பை அடித்து 10க்கும் மேற்பட்டவற்றை வழியெங்கும் நிறுத்தினார்கள். இரு பக்கமும் தெரித்து ஓடிய யானைகளுள் எதுவும் இனி இந்த பக்கம் தலை திருப்பாது. திரையர்கள் ஆயுதங்களின் பெரும் சுமையை தூக்கி கொண்டு நின்று விளையாடும் காட்டெருமைகளுக்கு நடுவில் ஓடிக்கொண்டிருந்தனர். தேக்கனின் திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இரவாதன் எதிரிகளை பிளந்து மூஞ்சலை அடைந்தான். கருங்கை வாணன் முன்னேறி வந்து தேக்கனை அடைந்தான். களமெங்கும் கூவல் குடியினரின் குறிப்போசை மேலெழுந்தது. பெரும் குழப்பத்தோடு கருங்கைவாணன் நிற்க அவன் கண்களுக்கு தெரியாத திசையில் நின்று கொண்டிருந்த முடியன் தற்செயலாக நாகக்கரட்டு பக்கம் திரும்பினான். கரட்டின் உச்சி விளிம்பில் காட்டெருமை ஒன்று குதித்து ஓடியது. பார்த்த கணத்தில் முன்னேறி தாக்கும் பேரோசையை வெளிப்படுத்தினான் முடியன். அதற்காகவே காத்திருந்த உதிரனின் உத்தரவு இமைப்பொழுது கூட இடைவெளியின்றி வெளிவந்தது. பாறைகளையும் துளைக்கும் பகலி அம்புகள் காற்றெங்கும் சீரத் தொடங்கின. பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.